ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் என்னோடய லைஃப் லெசன் நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் என் நிலமை வந்துடுது. என் நிலமை பயங்கர ரொம்ப இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். அதுதான் உண்மை. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே மாட்டான் உங்கள் சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கொண்டு நீங்கள் முன்னேற மாட்டான், இவன் தண்டக்கர்மம் வந்துடும், எப்போ பார்த்தாலும் காசு கேட்டுன்னே இருக்கான், இவன் முன்னேற மாட்டான்ட்டு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் விட்டுட்டு போகிறாங்க, நம்மளை இந்த ரீசன் சொல்லி நம்மளை விட்டுட்டு போகிறாங்கன்னா எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சேன். அப்போயே நிறைய பேர் சொன்னாங்க, இவங்ககிட்ட பேசாதடா, பேசினாலே காசுன்னு கேட்பான்ட்டு. அப்போல்லாம் நிறைய பேர் சொல்லி தான் நான் இருந்தும் உங்ககிட்ட பேசின பாரு, அது என் தப்பு தான்ட்டு நிறையா பேர் பிளாக் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் என் கான்டாக்டில் கிட்டத்தட்ட 450 ஃபோன் கால் இருக்குது. அந்த 450 முக்கால்வாசி இல்லை 99% என்னை பிளாக் பண்ணி என்கிட்ட பேச விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நான் பணம்னு கேட்டுட்ருப்பேன். அதே மாதிரி அவங்க மனசில் இருக்கிற ஒரு தாட்டு, நான் முன்னேற மாட்டேன், இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான், இவன் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஒரு கேடு, கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த ஒரு கேடு, வாயில் அவங்க சொன்னாலும் அவங்க மனசில் அதான் இருக்காது, எனக்கும் தெரியும். அப்படியேப்பட்ட நிலமையில் நான் இப்போ இருக்கேன். இப்போ அந்த மைண்ட் செட்டில் உங்ககிட்ட நான் பேசின்னு இருக்கேன். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்கும் அமையாது. அப்படி அமைஞ்சது வச்சுக்கோங்களேன், அவங்க தான் இருக்கிறதுல லக்கியஸ்ட் பர்சன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஓகே இவங்கெல்லாம் என்னை இப்படி நினைக்கிறாங்க, இந்த இடத்துலேருந்து நான் வரணும், பெரியவனாக ஆகணும், இந்த இடத்துலேருந்து அவங்க கண்ணில் படக்கூடாதுங்க. கொஞ்ச நாளுக்கு அவங்க கண்ணிலும் படக்கூடாது, எந்த ஒரு கான்டாக்ட்லேயும் இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் அப்படியே நான் இருந்துட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கின்னு பெரிய ஆளாலாம் இல்லை, ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப்பில் சந்திக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அப்பா அவனை என்னமோ நினச்சேன்டா, அந்த பேருக்கோசலாம் நான் வரல, அவங்க அப்படி நினச்சாங்க, அவங்கள நான் அவாய்ட் பண்ண, அவ்வளோதான். அதான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் ஆகுது சென்னைக்கு வந்து. 2.5 மாதத்தில் ஒரு டெலிவரி ஜாப் போயிட்டு இருந்தேன். அந்த டெலிவரி ஜாப் பார்த்தீங்கன்னா வீக்லி சேல்ரி தான். 6 days ஒன்ஸ் சேல்ரி வந்துடும், புதன்கிழமை சம்பளம் வரும். கிட்டத்தட்ட அந்த 1.5 மாதத்தில் வாரம் சம்பளம் போடும்போதெல்லாம் 6,000 குறையாமல் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த காசை அப்படியே நான் கேம்பிளிங்கில் போட்டு தோற்றேன். இதுக்குன்னு எனக்கு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, கடன் கொடுக்க வேண்டிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த காசை நான் கேம்பிளிங்கில் போட்டு தோற்றேன். ஒரு வாரம் தோற்றேன்னா வீட்டில் எக்ஸ்கியூஸ் குக் பண்ணாங்க. வீட்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணாதரா அப்படின்னாங்க. சரிம்மாண்ணா. அடுத்த வாரம் சம்பளம் வந்தது. சரி ஒரு 1000 ரூபா மறுபடியும் போடுவோம், விட்ட காசு எடுப்போன்ட்டு கிட்டத்தட்ட 4 வாரம் 5 வாரங்க நான் சம்பாதிச்ச 28,000 கேம்பிளிங்லேயே போயிடுச்சு. வாரம் வீட்டில் சம்பளம் போடுறப்பெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. என் வீட்டில் 28,000 கேம்பிளிங்கில் போயிட்டு ஒரு 8,500 ஊசனூர் குடிக்க வேண்டிய காசு கொடுத்தேன், அவ்வளோதான். இப்போதைக்கு மறுபடியும் டெலிவரி ஜாப் போயிட்டு இருந்தேன். அதுலேருந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். யூடியூப்பில் ஒரு ஹோப் இருந்தது. இப்போ அந்த ஹோப் இல்லை. ஏன்னா டெலிவரி ஜாப்பும் என்கிட்ட இல்லை. இப்போ நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும். திரும்ப முதலேருந்து ஆரம்பிக்கிறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம் அது. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறப்ப எனக்கும் தோணுது, ஓ நான் இப்படி தான் போல், ஏன் நான் இப்படி இருக்கேன்னு அப்படி எனக்கு தோணுது. திரும்ப இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் வேலை பார்க்கணும். என்கிட்ட வண்டி இல்லை, லைசன்ஸ் இல்லை. லைசன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, வாடகைக்கு வண்டி எடுத்து ஜெப்டோவோ ஏதோ கர்மமோ ஓட்டின்னு இருக்கலாம், வீக்லி சேல்ரி வரும். என்கிட்ட லைசன்ஸும் இல்லை. அப்படி பார்க்கும்போது இன்சைடு ஒர்க் தான் பண்ணணும். அப்போ இன்சைடு ஒர்க் பண்ணலாம். இதுக்கு நடுவில் கடன்காரங்க ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன், பதில் சொல்ல முடியாமலும் இருக்கேன். இதுக்கு நடுவில் நான் காசு சேர்த்து வச்சு அட்வான்ஸ் சேர்த்து வச்சு காசுக்கு பார்க்கணும், அதுவும் என்னால் பண்ண முடியாமல் இருக்கேன். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஒரு மாதம் என்னோடய இப்போதைக்கு ஐடியா, ஒரு மாதம் வேலைக்கு போய்ட்டு வர்ற காசை வச்சு ஒரு வண்டியை வாங்கணும். ஏன்னா மற்றவங்க வண்டி நான் தானே லைசன்ஸ் கேட்குறீங்க, நான் ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எடுக்கலை, வண்டியே எடுத்துடுறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதாவது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னா இன்றைக்கி என்ன டேட்டு, ஒரு நிமிஷம், ஆகஸ்ட் 3. அடுத்த மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செய்யணும். இந்த ஒரு மாதம் சம்பளத்தை வச்சு அடுத்த மாதம் செப்டம்பர் 6-7 சம்பளம் வந்துடும் சொன்னாங்க. நைட் ஷிஃப்ட் தான் போகிறேன்.
சொன்னாங்க. அப்போ அடுத்த மாதம் 6, 7 இல்லை 10ஆம் தேதிலாம் வண்டி எடுக்கணும். அந்த வண்டியை வச்சுட்டு மறுபடியும் சுற்று அந்த மாதிரி போகணும். இதுக்கு நடுவில் இந்த சேனல் ஆரம்பித்ததே எதுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு ஏதாச்சும் புதுசாக ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கில்லை வச்சு அப்படியே படிப்படியாக சம்பாதிக்கிறது, அதெல்லாம் உங்ககிட்ட காட்டணும் ஆசைப்பட்ட காரணத்துக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் இந்த சேனல் ஆரம்பித்த இதே போயிடுச்சு, என்னென்னமோ நடந்தது. சத்தியமாக நான் ஒன்று சொல்லட்டாங்க, நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடிக்கு 100 தாட்டி யோசிங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களால் எதுவும் மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணிட்டோமோன்ட்டு நீங்கள் கஷ்டத்தான் பட வேண்டியதாக இருக்கும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 100 தாட்டி இன்னும் 1000 தாட்டி கூட யோசிங்க. ஏன்னா அது நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க, ஓ பார்த்துக்கலாம், பணம் தானே அடுத்த வாரம் வரும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அந்த பணத்தை வச்சு தான் வீட்டில் நெக்ஸ்ட்டு கட்டணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, கணக்கு போட்டுட்ருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி வள பேசுகிறதெல்லாம் யூடியூப் போட்டால் பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் யாராங்க சொன்னா? யார் சொன்னா? என்ன மாதிரி என்ன நான் மட்டும்தான் இருக்கேன்னா என்ன? இந்த மாதிரி அடிபட்டு கஷ்டப்பட்டு உட்காந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இதை நான் சொல்கிறேன்னா அனுபவத்தில் சொல்கிறேன், சத்தியமாக அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு என் ஒய்ஃப் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னன்னா, நீ எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேன். சின்ன வயசுலேருந்து கஷ்டம் பட்டுட்ருக்க, ஆனால் இப்போ வரைக்கும் கஷ்டம் தான் பட்டுட்ருக்க. முன்னாடி நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்த, இப்போ உன் கூட சேர்ந்து நானும் கஷ்டப்படணும், என் பிள்ளையும் கஷ்டப்படணும். நீ பண்ண சின்ன சின்ன தப்பால், அது சின்ன தப்பாக இருந்தாலும் அதுக்கு அஃபெக்ட் ஆகிறது நாங்கள் 2 பேர் தான். உனக்கு நீ ஜஸ்ட் லைக் தட்னு விட்டு போயிடுவேன், அதால் அஃபெக்ட் பண்ணுறது நாங்கள் 2 பேர் தான். ஆனால் இப்போ இந்த நிமிஷத்தில் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை ஒரு மோசமான ஆள், குடிகாரன், காசுன்னு கேட்டு தொல்லை பண்ணுவான், எத்தனையோ பேர் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் சொல்கிறதுக்கு என்னங்க, என் சொந்த தங்கச்சியே என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்கா. அதே மாதிரி என் சொந்தக்கார பசங்க, அவங்க மேலே தப்பு இல்லை, நான் நடந்துக்கிட்ட விதம் அப்படி நடவடிக்கை அப்படி, அதனால் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை நான் மாற்றி காட்டுறது என் கையில் தான் இருக்குது. முழுசாக நான் என்ன நம்புகிறேங்க, மற்றவங்க என்ன நம்புகிறாங்க நம்பலெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, விஷயமும் இல்லை. நான் என்ன நம்புறேன் தான் சொல்கிறேன். நம்ம மனசுக்குள்ளே என்னால். அதே மாதிரி இந்த வீடியோலாம் யூடியூப்பில் போடுறேன். என் சொந்தக்கார ஒரு பையன் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், நீ உனக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் என் கஷ்டத்தை சொல்லலைடா, நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். யாரும் பார்த்தாலும் சரி பார்க்கலன்னு விஷயம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் யூடியூப்பில் காசு சம்பாதிக்கணும் மைண்ட் செட்டில் நான் வீடியோ போடலை. என்ன மாதிரி இருக்கிற ஆளுக்கு யூடியூப்பில் வரப்பிரசாதம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அது ஒரு சின்ன பூஸ்ட்டு தானே. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரியும். உங்கள் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது தெரியல எனக்கு, ஆனால் கண்டிப்பாக புரியும். நான் சொல்கிறது ஒரே விஷயம் தாங்க, நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா 100 தாட்டி 1000 தாட்டி யோசிங்க. அந்த விஷயம் பண்ணிவிட்டு உங்களை அப்புறம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, மறுபடியும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு டெலிவரி வீடியோலாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ இன்சைடு ஒர்க்கில் என்ன வீடியோ போட போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணுன்ற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் இருக்குல்ல, தெய்வத்துக்கு சமம். திரும்ப 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 அந்த சப்பை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு ஓகே, அவளுக்கு எப்படி சொல்கிறது, சரி நீ இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவளுக்கு வேண்டப்பட்டவங்களாம் என்னை ஒரு மாதிரி நினைப்பாங்களோன்ற பயத்தில் அவள் என்கிட்ட கஷ்டப்படுறான். அது வேறு, சரி விடுங்க, அது வேணாம். அதான் சொல்ல வரேங்க, இதுக்கு மேலே ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நான் என்ன வீடியோ போடுறது எனக்கே தெரியல. முன்னாடி டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன், வண்டியில் ஏதோ பூச்சிங்கன்னு போயின்னு வந்துங்கன்னு, அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு போட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் இன்சைடு ஒர்க்கு தான் வீடியோ போட போகிறேன். அது நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களா ப்ளீஸ். ஒன்றும் இல்லை, லைட்டாக அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் அமுத்தி விட்டுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் பேசணும்னு விரும்பினேன், இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்பினேன். இது எப்போயோ நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், எனக்கு அந்த சுச்சுவேஷன் அமையல, இப்போ தான் அமைஞ்சுது. உலகத்தில் மோசமானவனுங்க யாரும் இல்லைங்க. அந்த தப்பை அவன் திரும்ப திரும்ப பண்ணுறான்னா வேணும்னே பண்ணலைங்க. அது அவன் சுச்சுவேஷன் அவனை அப்படி பண்ண வைக்குது. ஆனால் பண்ணுறது அவன்தான், அதுக்கான இதை அவன் தான் எடுத்துக்கணும். அதே தான் நான் ஒன்றும் மோசமான குடிகாரன்,
கேவலமானவங்களாம் இல்லை. இந்த மனுஷங்களாம் எப்படி சொல்கிறது, இந்த உலகத்தில் யாரும் கேவலமானவங்களாம் இல்லை, புரியுதா? நீங்கள் ஒருத்தவங்களை மோசமான நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அவன் கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டான். அவன் சுச்சுவேஷன் அப்படி அவன் மாற்றுது. என்னங்க, நான் வளர்ந்த விதம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு இவன் இப்படி தான் காசு கேட்பான், இப்படி தான் இது பண்ணுவான், எல்லோரும் பிளாக் பண்ண சொன்னாங்க, நானும் பிளாக் பண்ணுறேன், இனிமேல் என்கிட்ட பேசாத. இதெல்லாம் என்ன வார்த்தை? அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு மனசு உடஞ்சிருச்சு. எங்கள் சொந்த தங்கச்சியை பிளாக் பண்ணி வச்சுக்கிறா. பர்சனல் இதெல்லாம் சொன்னேன்னா எனக்கு சில பேர் இருக்காங்க என்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸு தான். வேணாம், அதெல்லாம் வேணாம், நம்ம பார்த்துக்கலாம். இனிமேல் அந்த இன்சைடு ஒர்க் வீடியோ நான் போட பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, அது வேன் டெலிவரி தான். இப்போ நைட் ஷிஃப்ட்டு தான், நைட்டு 10 to காலை 7. நைட்டு போனேன்னா அதான் அந்த கஸ்டமர் தேவையான பொருளை எடுத்து பேஸ்கெட்டில் வச்சு அதை எடுத்து வேன் டெலிவரியில் வேனில் ஏற்றி அதை அப்பார்ட்மெண்ட்டாக டெலிவரி பண்ணணும். அது முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.